யாரெல்லாம் துலாம் ராசிக்காரர்களோ அவர்களுக்கு தலைமை பதவி மறுக்கப்படுகிறது. இந்த உலகின் சாபம். 6ஆம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெறுவதால் ரண ருண ரோக சத்துருஸ்தான சனி பகவான் வக்கரம் அடையும் போது வியாதி கடன் கஷ்டமெல்லாம் தீர்கிறது. செவ்வாய் 12 இருக்கும்போது உறக்கமின்மை, டிப்ரெஷன் போன்றவையெல்லாம் ஏற்படுகிறது. எதுக்கு கோவம் வருதுன்னே தெரியாது, கோவம் வந்துட்டே இருக்கும். காரணம் என்ன? சுக்கிரன் எப்பொழுது நகர்ந்து சிம்மத்திற்கு வருகிறாரோ அது வரைக்கும் இந்த டென்ஷன் இருக்கும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இன்னும் மோசம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 கிரக பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். 1 8 குடையவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறான். அதே நேரத்திலே 9ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். 11லே சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இதெல்லாமா சேர்ந்து என்ன பலன்களை தரும் என்று பார்க்கிறோம். அவ்வகையில் 8 சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருந்தால் என்ன ஆகும்? தொழிலில் பிரச்சனைகள். 8 குடையவன் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழிலில் தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது வந்துட்டே இருக்கும். 8 குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது விதி. அவ்வகையிலே தேவையில்லாத பிரச்சனைகள் தொழிலில், அதுவும் ஒரு பெண்ணால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து சேரும். உலகத்தில் ஆஃபீஸில் வர்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் இப்போ நம்ம இருக்கோம், இன்னொருத்தர் இருக்காங்க, நம்மளும் சீனியர் இன்ஜினியர், மேடமும் சீனியர் இன்ஜினியர். சந்தோஷம். மேடம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 9 மணிக்கு ஒரு டீட்டெயில் அனுப்புகிறாங்க. இன்றைக்கி மீட்டிங் அஜெண்டா 9:15 இந்த ப்ரெசன்டேஷன் வேணும், 9:25க்கு மீட்டிங்கிறாங்க. நீங்கள் ஒரு நியாயமாக ஒரு கேள்வி கேட்குறீங்க. 9:15 மீட்டிங்க்கு 9 மணிக்கு டீட்டெயில் அனுப்பிச்சிங்கன்னா நான் எப்படி ப்ரெசன்டேஷன் போடுவேன்? நான் என்ன பஜ்ஜி கடையாக வச்சுருக்கேன்? பஜ்ஜி போட்டால் தர முடியும்? பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டாமா? 8 மணிக்கே நீங்கள் சொன்னால் தானே நான் 9 மணிக்காவது ரெடி ஆவேன்னு கேட்டுட்டீங்க. அவ்வளோதான். உங்கள் பாஸ்ட்டேருந்து ஃபோன் வரும். அடுத்து நெக்ஸ்ட், லேடிஸ்ட்டை எப்படி பேசணுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. என்னது இதில் லேடிஸ்ங்கிறது எங்கெங்கே வந்துச்சு? ஒரு சீனியர் இன்ஜினியர் கூட பேசிகிட்டு இருக்கோம். நான் டிபார்ட்மெண்ட் குவாலிட்டி, அவங்க ப்ரொடக்ஷன், அப்படி தானே பேசணும்? அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆளுங்க திடீர்னு அவுட் ஆஃப் சிலபஸ் பேசுவாங்க. நம்ம ஆளுங்க திடீர்னு போயிட்டு லேடிஸ்ட்டை எப்படி பேசணும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஏய், இதெல்லாம் போங்காட்டம். என்ன இந்த மாதிரி ஜென்ஸ்ட்டை எப்படி பேசணும்னு யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களாடா? அதெல்லாம் இல்லை. சீனியர் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, அந்த சண்டையெல்லாம் மறந்துடுவாங்க. லேடிஸ்ட்டு நீங்கள் பேசுனது ஹார்ஷாக இருந்தது. ஓஹோ, சாஃப்டாக பேசலாமா? 8 மணிக்கு ஏன் ரிப்போர்ட் அனுப்பல? அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அன்ஃபிட்ன்றாங்க. யூ ஆர் நாட் கேப்பபிள் டு ஹேண்டில் த ப்ரெஷர். ஐ ஆம் கேப்பபிள் டு ஹேண்டில் மை ஒய்ஃபுங்க. என்ன எப்படி கேப்பபிள் டு நாட் ஹேண்டில் த ப்ரெஷருங்கிறீங்க? இவ கொடுக்குற 7.5 விடவா நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறேன்? ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் ஏழை சொல் அம்பலம் ஏறாதும்பாங்க. அந்த மாதிரி 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லுவது அம்பலம் ஏறாது. கடைசியாக நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. இதில் என்ன ஒரு கொடுமைனா, நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற பற்றியா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம. அப்போ தான் நம்ம கம்பெனி ஜூனியர் இன்ஜினியர் ஒருத்தர் சேர்ந்துருப்பார். அவர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவார். பார்த்துனே டென்ஷன் ஆகாதனே, போடா. 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது நிறைய வளங்களையும் செல்வங்களையும் தந்தாலுமே 10லே ஹாப்பி ஒர்க் பிளேஸ். வாழ்க்கையிலே நண்பர்களே, ஒரு வேலையிடம் என்பது எத்தனை முக்கியமானது என்றால், ஹாப்பி ஒர்க் பிளேஸ் இஸ் த பிரைமரி திங். ஹாப்பி ஒர்க் பிளேஸ், ஹாப்பி லைஃப், ஹாப்பி ஒய்ஃபுங்கிறாங்க. அது மாதிரி ஹாப்பி ஒர்க் பிளேஸ். ஒர்க் பிளேஸில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் தான் உங்களோட அவுட்புட் என்பது வெளிப்படும். 11ஆம் இடத்திலே சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற சூரிய பகவானோடு புத பகவானும் இருக்கிறார். புதனும் சூரியனுமாக புதாதித்ய யோகம் 11ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே ஒன்று எடுத்துக்கோங்க, யாரெல்லாம் துலாம் ராசிக்காரர்களோ அவர்களுக்கு தலைமை பதவி மறுக்கப்படுகிறது. இந்த உலகின் சாபம். துலாம் ராசிக்காரர்களை கடைசி வரைக்கும் ஆசை காட்டியே அமர்த்துவாங்க. 11ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட சூரியன் பாதகாதிபதி என்பதால் அப்படியே ஒர்க் பண்ணிங்கன்னா அப்போ ஓவராலாக நீங்கள் தான் ஹெட் ஆயிடுவீங்க. அப்புறமா ஓவரால் கம்பெனிக்கு நீங்கள் தான் ஹெட்டு. இவன் ஒரு ஆளுன்னு இவன் சொன்னதை நம்பி நானும் உயிரை கொடுத்து வேலை செஞ்சேயா. கடைசியாக பார்த்தா பார்க்கலாம், பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம், நெக்ஸ்ட் ப்ரமோஷன்ட்டு போயிட்டாங்க. இதான் நடத்துவாங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லாரும் பை ஹார்ட் கையை வச்சு சொல்லுங்கள், கீழே கமெண்டில் போடுங்க.
உங்களுக்கான தலைமை பதவி மறுக்கப்பட்டதா இல்லையா, அதான் கேள்வி. தலைமை பதவி என்பது மறுக்கப்படுகிறது. 12ஆம் இடத்துல புத பகவானும் இருக்கிறார். 12ஆம் இடத்துக்குரிய புத பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெறுவதால், சனி வக்கரம் என்பதால், ரோக சனி வக்கரம் என்பதால் வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை அடைவ தேவையான ரண ருண ரோக ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் அடையும் போது வியாதி கடன் கஷ்டமெல்லாம் தீர்கிறது. சரி, என்றுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருட இந்த மாத 2/7 செவ்வாய் 12இல் மறையும் பொழுது தனப்பிராப்தி இருக்காது. துலாம் ராசிக்காரர்கள் ஒரு பேப்பர் எடுத்து இதுக்கு பேர் 500 ரூபான்னு எழுதி பார்த்துக்கிட்டா உண்டு. அந்த அளவுக்கு அவ்வளோ டைட்டான ஒரு நிலைமை. ஏனென்றால் தனகாரகன் 12இல் மறைந்து விடுகிறான். செவ்வாய் மின்னலை போலன்னு சொல்லுவாங்க. செவ்வாய் மாதிரி பணம் தரவன் யாரும் கிடையாது, செவ்வாய் மாதிரி பணத்தை பிடிங்கிறவனே யாரும் கிடையாது. எல்லாம் நடந்த மாதிரியே இருந்தது சார், எப்படி என்னை விட்டு போன மாதிரி போச்சுன்னே எனக்கு தெரியல. இதெல்லாம் செவ்வாய் படுத்தும் பாடு. 12ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் வரும் பொழுது இதெல்லாம் ஏற்படும். செவ்வாய் 12இல் இருக்கும்போது உறக்கமின்மை, டிப்ரெஷன் போன்றவையெல்லாம் ஏற்படுகிறது. எதுக்கு கோபம் வருதுன்னே தெரியாது. ஆனால் கோபம் வரும். எதுக்கு கோபம் வருதுன்னே தெரியாது, ஆனால் கோபம் வந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, செவ்வாய்னா ஒரு தைரியக்காரகன், வீரியமானவன். அவன் 12ஆம் இடத்துல உறக்கமின்மையை உண்டாக்குகிறான், டிப்ரெஷனை உண்டாக்குகிறான். 8 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, ராசிநாதனும் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் உடையவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள், பெண்களுக்கான பொட்டிக் சம்பந்தப்பட்ட ஆடை அணுகலன்களை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இந்த காலம் என்பது அமையும். அழகழகாக வெரைட்டியாக சமைக்கிறதெல்லாம் சுக்கிரன் தான். அதே மாதிரி நகைகள் ஏற்றுமதி, சென்ட்டு, கேமரா சம்பந்தப்பட்ட தொழில் ஏற்றுமதி, இது எல்லாமே சுக்கிரன் தான். 10ஆம் இடத்து சுக்கிரன் இதையெல்லாம் தருகிறார். ஆட்சி பெற்ற சூரியன் அப்பாவோட உடல்நிலை கெடுப்பதோடு உங்களுடைய உயர் பதவியையும் கெடுக்கிறார். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு காரணமாக அமையும். சுக்கிரன் எப்பொழுது நகர்ந்து சிம்மத்திற்கு வருகிறாரோ அது வரைக்கும் இந்த டென்ஷன் இருக்கும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இன்னும் மோசம். இந்த துலாம் ராசிக்காரர்கள்லாம் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே எங்கேயா ஓடி போய் 1001 படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடராஜர் சிலை ஒன்று வரும். கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் சீனில் ஓடும்போது அதனுடைய நிழல் போடும் அந்த பாலைவனத்தில். 6 செகண்ட் அந்த டைம் சொல்லுவாங்க. அந்த செகண்ட்ஸ்குள்ளே அந்த நிழல் மேலேயே ஓடிடணும். தவறி ஓடினீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க, மணல் முழுங்கிடும். அந்த மாதிரி உங்கள் டைமிங் கரெக்டாக டைம் எவங்கன்னையும் படாமல் ஓடிடுடா. அக்டோபர் 18 எங்கேயாவது ஓடி போய் உட்காந்துடணும். அக்டோபர் 18 வந்துருச்சுன்னா 10 குரு உச்சமடைந்து விடுகிறார். இருக்கிற வேலை போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலை இழப்பு, பணி இழப்பு, அவமானங்கள் போன்றவை ஏற்படும். திரும்ப டிசம்பர் ஆகும் அந்த ப்ராப்ளம் சரியாகிறது. அதுக்கு முன்னாடி இப்போயே ஃபோர்காஸ்ட் பண்ணி இருக்கின்ற வேலையை தக்க வைத்துக் கொள்வதில் உங்கள் சாமர்த்தியம். துலாம் ராசிக்காரர்கள் நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் திஸ் டைம்.